இந்தியா ஒரு இமயமலை அப்படின்னா அதுக்கு கீழே கிடக்கிற ஒரு சின்ன பாறை துண்டு தான் பங்களாதேஷ். ஆனால் பங்களாதேஷில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய அளவு உயரம் என்ன அப்படின்னே தெரியல. இந்தியாவுடைய இராணுவத்தினுடைய பலமும் எல்லையோர இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்ச பங்களாதேஷிகள் அவங்களுடைய மக்களை ஏமாத்துறதுக்காக இந்திய எதிர்ப்பை பங்களாதேஷ் மக்கள்கிட்ட தூண்டி விடுறதுக்காக இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசுதாங்க. அதில் ஒருத்தர் தான் நேஷனல் சிட்டிசன்ஷிப் பார்ட்டியினுடைய தலைவர் ஹசான் அப்துல்லா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை தனிமைப்படுத்துவாங்களாம். அதாவது பங்களாதேஷிகள்லாம் சேர்ந்து இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலத்தை தனிமைப்படுத்துவாங்களாம். இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளுக்கு பங்களாதேஷ்குள்ள அடைக்கலம் கொடுப்பாங்களாம். இப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய இராணுவம், கப்பற்படை, விமானப்படையெல்லாம் எவ்வளவு பலமானதுன்னு தெரியும். அதை கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் இராணுவம் அப்படின்றது ஒரு தூசிக்கு சமமானது. இப்பேற்பட்ட ஒரு இராணுவத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய அளவு உயரம் என்னன்னு தெரியாம இந்தியா மாதிரியான நாட்டுக்கு எதிர்த்து பங்களாதேஷ் மாதிரியான ஒரு நாடு இப்பேற்பட்ட கருத்தை சொல்லியிருக்கு. அதுவும் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் மக்களை ஏமாத்துறதுக்கு எப்படியெல்லாம் பேசுதாங்கன்னு பாருங்க பங்களாதேஷிகள். அதோட நிறுத்திக்கிடாம இந்தியாவுடைய தூதரகம், இந்திய தூதரகத்தில் வேலை பார்க்குற அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற விதமா அதை சுற்றி பங்களாதேஷ் தலைநகர் டாக்கால போராடுறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணவே இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பங்களாதேஷினுடைய இந்திய தூதர் ரியாஸ் ஹமீதுல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. இனிமே பங்களாதேஷ்க்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா கடுமையாக இறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே வடகிழக்கு மாநில எல்லைகளில் மிகப்பெரிய அளவு அந்த இன்ஃபில்ட்ரேஷனை தடுக்கிறதுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. பங்களாதேஷினுடைய எல்லையும் மற்ற ஒரு பாகிஸ்தானுடைய எல்லையா மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை இது நம்ம கிரியேட் பண்ணியிருக்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடே.